கோபிநாத்தின் அன்பு வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டை ஆதரிப்பவர்கள், ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டை எதிர்ப்பவர்கள். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. கியூட்டான ப்ரீ வெட்டிங் போஸ் எது இப்ப ட்ரெண்ட்ல? ஏய், குளிச்சு துண்டை கட்டிட்டு வந்திருக்க அந்த பொம்பளை, நீங்க எடுங்க. பொண்ணு மாப்பிள்ள வந்து நேருக்கு நேரா பாத்துக்கிறது, நேருக்கு நேரா பார்த்த மாதிரி நிக்கிறது ஆக்சுவலா சூப்பரா இருக்கு. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. எஸ், என்னோட போட்டோகிராஃபர்கிட்ட சொன்னேன், நாங்க சும்மா பேசிட்டு இருக்கோம், நீ ஒரு 10-15 ஷாட்ஸ் எடுத்துரு, அதுல ஏதாவது ஒரு போட்டோ நல்லா இருக்கும். அதை வந்து சொல்வா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உங்க சௌரியம் எப்படி பேசுவோம், நாங்க படிச்சு உள்போம். பொண்ணுங்கெல்லாம் ஏன் பின்னாடி சுத்துறாங்க தெரியுமா? நான் உங்களை ரூமுக்கு அழைச்சிட்டு போய் காசு கொடுப்பேன், நிறைய சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். கதை போமா செருப்பு பிஞ்சிரும். அவ்வளவுதான் முடிஞ்சு தம்பி. ஃபுல்லு ஷோ போகணும். ரொம்ப குஷியோ? ஓ, சில் அவுட்னாலே அதான் லிஃப்டிங் இருக்கும்ல, எமோஷனல். லவ் மேரேஜ்னா ஈஸியா அந்த ஒரு சிங்க் வந்துரும் அவங்களுக்கு முன்னாடியே. நான் லவ் மேரேஜ் வந்து கொஞ்சம் கஷ்டம். நான் லவ் மேரேஜ். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. நல்லா சிங்க்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். லவ் மேரேஜா? ஒண்ணும் இல்ல, ட்ரெடிஷன் மாறி இருக்கு. முன்னால பொண்ணு கை ரெண்டே விரிக்க சொல்லி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அதுல மருதாணி இருக்கும், அதுல இருந்து மாப்பிள மூஞ்சி இப்படி வரும். நீ அப்படி வரியா? இப்படி ஏதாவது போஸ்ட் இருக்கா? அப்படியே எய்தாப்ல நின்னு அப்படியே நெஞ்சில சாய வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே ஃபீல் பண்ற மாதிரி ஒரு போஸ்ட். கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு இருக்காரு. வந்துட்டு என்ன தூக்கி வச்சுப்பாங்க, சோ அவங்க தோல் மேல அந்த ஷோல்டர். குழந்தைய வந்து அப்பா வச்சு ஒரு டூர் போறப்ப பண்றதுமா? தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது. ரெயின் ஷாட்ஸ் நிறைய சார். நம்மளே மழை வராம நம்மளே வந்து படத்துல வர மாதிரி செட் பண்ணிட்டு லைக். இது எப்படி பண்ணுவீங்கன்னு சினிமால ஷூட்டிங்ல வர அதே மாதிரி சார். எஸ் சார், அதே மாதிரி. another pose also there சார். இன்னொன்னு கூட எப்படி எல்லாம் டெவலப் ஆகி போயிட்டு இருக்காங்க பாரியா அவங்க. சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூவிஸ்ல வர மாதிரி ஒரு சாங்கே அப்படியே வேற மாதிரி டைரக்ட் பண்ணி நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. நீங்க நிறைய பார்த்து இருப்பீங்க, அதுல உங்களுக்கு எரிச்சல் ஊட்டும் போஸ் எது? அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். இப்ப ஹனிமூன் கப்பல் போனா எப்படி இருப்பாங்க? ஜஸ்ட் ஒயிட் பெட்ஷீட் எடுத்து புடிச்சிட்டு என்ன சிஸ்டர் இப்படி வந்திருக்காங்க? ஐயோ, நான் எதுவுமே பார்க்கல சார். ஒரு அந்த டி எஸ்டேட்ல, கேரளா டி எஸ்டேட்ல நிஜமாலே ரொம்ப வியர்டா, ஐ மீன் அத பார்க்கவே முடியாத அளவுக்கு இருந்தது. ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டா இல்ல வேற மாதிரி போட்டோ ஷூட்டா? என்ன எழவி அது? அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா தமிழ்நாட்டுல நான் இது வரைக்கும் போட்டோஸ் பார்த்தது இல்ல. நீங்க? கண்டிப்பா கிடையாது சார். தமிழ்நாட்டுல கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற? பிகாஸ் நாங்க ஹேண்டில் பண்ற கிளையன்ட்ஸ் வந்து கிஸ் பண்ண சொன்னாலே வந்து விரும்ப மாட்டாங்க. இப்போ எதுக்குடா ஏமாய கடிச்ச? அபாசமா ப்ரீ வெட்டிங் போட்டோஸ் எல்லாம் வருதுல, இதெல்லாம் யார் எடுக்கறா? இங்கெல்லாம் இல்ல சார். நான் பார்த்த வகையில கொஞ்சம் நார்த் சைடுல. அச்சோ, அவரா பயங்கரமான வரச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. நீங்க நிறைய பாக்குறது தமிழ்நாட்டுடைய பிக்சர்ஸ் அல்ல. இப்ப செஞ்சு காமிச்சாங்கல்ல, அதுலயே ரெண்டுது வந்து எனக்கு அக்வர்டா தான் தெரிஞ்சது. வெட்டிங் போட்டோகிராஃபியுமே அப்படிதான் இருக்கு. மண்டபத்துல ரிசப்ஷன்ல எல்லாரும் முன்னாடியும் பண்ணலாம், நாங்க பிரைவேட்டா போய் பண்ண கூடாதா? இதுல ஒண்ணு சொல்ல கூடாதா? சொல்ல கூடாதா? சொல்ல கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. பர்சனலா நீங்க வேணா என்ஜாய் பண்ணிக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம். எல்லாரும் அந்த போட்டோஸை பார்த்து ஹாப்பியா இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. ஆல்பம் ஃபுல்லா நீங்க ரெண்டு பேருமே மட்டும் போஸ் கொடுத்துட்டு இருந்தா அது எப்படி சார் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்? ஒரு கல்யாணம்னா உறவினர்களோட இருக்கிறதா ஆல்பம், நீங்க மட்டும் தனியா இருக்கிறது ஆல்பமே கிடையாது. லொகேஷன் ஒன்னு இருக்கு, இன்னொன்னு நான் ப்ரீ வெட்டிங் போறேன்னா ஒரு நாளைக்கு நான் 4-5 ட்ரெஸ் கூட மாத்தி விதவிதமா ரகரகமா எடுப்பேன். அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு உங்களோட பெஸ்ட் மொமெண்ட்ஸை கேப்சர் பண்ணணும்ன்றதுக்காக தான் இந்த ப்ரீ வெட்டிங் வைக்கிறதா நீங்க சொல்றீங்க. பெஸ்ட் மொமெண்ட்ஸ்ன்றது இட் ஹஸ் டு ஹேப்பன். தெளிவான ஆளியா நீ. என்ன சொல்றாங்கன்னா பெஸ்ட் மொமெண்ட் ஹஸ் டு ஹேப்பன். ஆனா இது நீங்க கிரியேட் பண்றீங்களே, இது எப்படி பெஸ்ட் மொமெண்ட்ஸா இருக்க முடியுங்கிறது உங்க क्वेश्चन. அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த இடத்துல வந்து போட்டோகிராஃபர் வந்து ஆங்கிள் வைக்கிறாரு. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு, ஒரு பொண்ணை பையனை நிக்க வச்சு. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? பிக்சர்ல போட்டோகிராஃபருடைய திறமை தெரியும். as a photoவா இட் இஸ் ஃபைன். அதுல எங்க பரவசமும் பூரிப்பும் இருக்குன்னு கேக்குறாங்க. பயப்பிடிச்சிட்டான்.
எல்லாம் டெக்னாலஜி. 4 பேர் இருக்காங்க ஒரு ஃபேமிலில அப்படின்னா ஒரு ஆளுக்கு அந்த ப்ரீ வெட்டிங் அந்த போட்டோ ஷூட்டிங் பண்ணாங்கன்னா அந்த 4 பேருக்குமே பண்ண வேண்டியது இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் இவ்ளோ க்ளோஸா எடுக்கணுமான்னு பாக்கவங்களுக்கு கூச்சமா தான் இருக்கு. நம்ம அந்த வழியா பார்த்துட்டு பார்க்காத மாதிரி தான் போக வேண்டி இருக்கு. இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. அம்மா வந்துட்டு நிச்சயம் பண்ணிருக்க மாப்பிள்ளைன்னு சும்மா யாரும் போறது இல்ல. கல்யாணத்துல தான் அந்த அக்ரிமெண்டே நடக்குது. உனக்கு நான் அப்போ நிச்சயதார்த்தம்லாம் என்ன? அதெல்லாம் என்ன agreement? கரெக்டா கட்டுப்பிட்டா? நிச்சயதார்த்தம் பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி அப்பவே மலர்லாம் மாத்திருந்தாங்க. இது முக்கா கல்யாணம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான். என்ன சார்பு போட்டா பலாப்பழ மாதிரி பழக்கம் போல் இருக்கே. நீங்க ப்ரீ வெட்டிங் போட்டோகிராஃபி பண்ணும்போது என்ன ஹாப்பியா ஃபீல் பண்ணீங்க? ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டே வந்து பையனை மீட் பண்றதுக்கு ஒரு சாக்கா வச்சு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். பெண்களுக்கான போட்டோ ஷூட் தான் நடக்குதுங்க. அதுல ஆண்கள் கொஞ்சம் துணையா போறீங்க. முட்டி போட்டு ரோஸ் கொடுப்பது, தூக்கி பிடித்து கொண்டிருப்பது. இப்படி சோறு கிடைக்க எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? போட்டோகிராஃபருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்ல வந்திருக்க மனுஷங்க இல்ல அந்த சம்பிரதாயம் பண்ற ஆட்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் போயிருது. மாமா உண்மை. திருமணம் என்பது தமிழ்நாட்டுல இப்ப திருமணம் நடக்குதுன்னா அது திருமணமா போட்டோ எடுக்கும் நிகழ்வா? நல்ல கொஸ்டின். லைக் டிவிஸ் வைக்கிறாங்க, எல்இடி ஸ்கிரீன்ஸ் வைக்கிறாங்க. நாங்க அவ்வளவு செலவு பண்ணிட்டு வந்து டிவில பார்க்கறதுக்கு கல்யாணத்துக்கு வரோம். மணமக்கள் மனசார ஆசீர்வதிக்கிறதுக்கு வரோம். அவங்க பார்த்து அந்த பிளசன்ட் ஃபீல் இருக்கணும். நாங்க பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி அதுக்காக தான் பெரியவங்க வரோம். அதுக்காக தான் நம்ம திருமணமே பண்றோம். ஏன்னா நம்ம ஆன்லைன்ல டிவி காமிச்சிடலாம். ஆன்லைன்ல டிவி மேரேஜ் டெலிகாஸ்ட் பண்ணுங்களேன். சபாஷ், சரியான போட்டு. அப்படி நீங்க கேட்டீங்கன்னா வெறும் ஒரே ஒரு போட்டோகிராஃபர் ஒரே ஒரு வீடியோகிராஃபர் புக் பண்ணுங்க. எதுக்கு இத்தனை பேரை புக் பண்றீங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா வா வா. மறுபடியும் நீங்க போட்டோகிராஃபராவே இருக்கீங்க. டிவி வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, இது அவங்கள கோபப்படுத்துது. ஏன்னா நான் நேர்ல பார்க்க வரேன். ஐயோ இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. சொந்தக்காரனா ஜூனியர் ஆர்டிஸ்டா? சொந்தக்காரன் இல்லையா? அப்ப நான் கிரௌட்ல நிக்கிறதுக்கு அங்க வரல. நான் கல்யாணம் பார்க்க வந்திருக்கேன். ரைட் விடு. கல்யாணம் பண்ணல அந்த புள்ள அழுதுருச்சு. கல்யாண கதைகள் அப்படிதான் பேசுவாங்க. நீங்க ஆல்பத்தை வச்சே கல்யாண கதைகள் பேசணும்னு சொன்னா எப்படி? அப்படி கேளுங்க. அறிவு வரட்டும். நீ வராத, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிக்கிறேன். அவரு கொடுங்க. இப்போ நான் போட்டோ எடுக்கிறதுக்காக அந்த சொந்த பந்தத்தை வராதுன்னு எப்படி சொல்லுவீங்க? என்ன உங்களை சொல்றது? இப்போ வந்தா வந்து அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்க ஒரு ஈவென்ட். அந்த பொண்ணோட சித்தப்பா அவங்க சின்ன மாமனார் கிரௌடா? சாம்பார் ஆப் எனக்கு. சித்தப்பா சின்ன மாமனார் பாஸ், crowd ன்னு அதான் சொல்றது. பாஸ், சொந்தக்கார family எப்படி crowd நீங்க- 1800 பேர். வாயில வசம்ப வச்சிருக்க சும்மா அறியா முதல்ல. இந்த ஷோல நிறைய புதிய வார்த்தைகளை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் லவ் மேரேஜ், நார்மல் பீரியட் மேரேஜ், கிரௌட் மேனேஜ்மெண்ட். சொந்தக்காரங்க எல்லாம் கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. டைம் ஒர்க்ல சார் எல்லாரும் ஒரே டைம்ல வந்தாங்கன்னா அங்க இருக்கிறவங்க என்ன சார் நாங்க கல்யாணம் பண்ணல வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கங்கற மாதிரி இருக்கு இப்ப நீங்க சொல்றது. அவன் இன்னும் திருந்தல மாமா. இல்ல சார் இப்போ வந்து ஒரு தாலி கட்டுற டைம் எடுத்துக்கோங்களேன். எல்லா க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்து மேல வந்துருவாங்க. அதானே உலக வழக்கம். சொந்தக்காரலாம் ஏறுவான் பாஸ். ஒரு மாமா ஏறினா இந்த சைடுல இருந்து பையனோட மாமா ஏறினா அந்த சைடுல இருந்து பொண்ணோட மாமா ஏறிடுவான். கரெக்டா சொன்னீங்க. அவங்க வீட்டு பசங்களா நின்னாங்கன்னா இங்க இருந்து சித்திங்க கண்ணை காட்டும். அவங்க விட்டு ஆளா நிக்குது, நீ ஏறி நில்லு. இந்த பக்கத்துல இருந்து வருவாங்க, இந்த பக்கத்துல இருந்து ஆமா. வருவாங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஒரு இமோஷன்ஸ் உடைய தொகுப்பா இல்ல ஒரு திருமணம் அப்படிங்கிறது ஒரு போட்டோகிராஃபிக்கான ஒரு நிகழ்வா? இந்த இமோஷன்ஸையும் கேப்சர் பண்ணி நாங்க ஃபியூச்சர்ல பார்க்கணும்ன்றதுக்காக தானே வந்து இது பண்றோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். கிழவிகள்லாம் இருக்கும். அப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி கால சூழல்களுக்கு ஏத்த மாதிரி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த கிழவி இங்க வரணும்ன்றதுக்காகவே பண்ண கல்யாணங்கள்லாம் இருக்கு. உண்மை. நாங்க எந்த உறவுகள் இதையும் நாங்க வந்து ஒரே ஒரு உறவுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நீங்க அவருக்கும் அவர் உங்களுக்கும். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. When you value your own emotions, why you are not ready to value others emotions also? திருந்துங்கடா டேய். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. நாங்க வேல்யூ பண்றதுனால தான் அந்த எமோஷனையும் நாங்க கேப்சர் பண்றோம்ன்றோம். இமோஷனை கேப்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. இமோஷனை லீவ் பண்றீங்களா? நீங்க ரொம்ப சிம்பிளா எடுத்துங்களா. இந்த இமேஜஸை போட்டோ எடுத்த உடனே நீங்க என்ன பண்றீங்க? சோஷியல் மீடியால உடனே சோஷியல் மீடியால. ஐயோ பைப்ல ஏதோ பிளான் பண்ணுதே. ஓகே, ஏன் சோஷியல் மீடியால போறீங்க? ஏன்னா இது பர்சனல் போட்டோகிராஃபி, நீங்க தான் சொன்னீங்க. ஏன்னா அது அழகா இருக்குன்றது எல்லாம் அந்த அழகை எல்லாரும் ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? உங்க போட்டோங்கிறது உங்கள் அன்பை நினைப்பதற்கான ஒரு ரீகாலுக்காக அது உங்களுடைய இமேஜாவே இருக்கும் அப்படின்னா கஷ்டம். அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும்.